நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோனி டிவியினுடைய ஸ்டாண்டு அதாவது வால் மவுண்டட் ஸ்டாண்டு இன்றைக்கி மாட்ட போகிறோம். ஸோ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்டாண்டு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் ஆச்சு. அப்போவுமே அவங்க கம்பெனிக்காரங்க ஸ்டாண்ட் மாட்டித்தரேன்னு சொன்னாங்க. நான் வேணான்னு சொல்லி டேபிளில் வச்சுருந்தேன். இப்போ வால் மவுண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஸ்டாண்டை எடுத்து மாட்டும்போது பலதரப்பட்ட சந்தேகங்கள். ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அதனால் நான் கஷ்டப்பட்டதை இன்னும் வேறு யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை எடுத்து போட்டுருக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த சேனல் மாதிரி 2 கொடுக்குறாங்க. ஸோ அந்த 2 சேனலையும் நம்ம டிவியில் மாட்டினோம். ஸோ நம்ம பார்த்துருக்க அந்த இடத்துல ஸ்க்ரூ ஃபிட் பண்ணோம். அதே போல் மேலே ஒரு பே டைப்பில் இருக்குது. ஸோ காடி எடுத்த மாதிரி இருக்கும். அதை நம்ம இந்த இருக்குதுல்ல, இதை வாலில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அதிலே ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்ட்டு. ஸோ அதுக்கேற்றப்ப நீங்கள் 4 ஸ்க்ரூ பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம கீழே பார்த்துட்ருக்கிறத டிவியில் 4 ஸ்க்ரூ இருக்கும், 4 ஸ்க்ரூ இருக்கும். அதை நீங்கள் டைட் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த ஏற்கனவே நம்ம வாலில் அடித்து வச்சுருக்கிறதுல அப்படியே லாக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா டிவி வெளியே வராது. வெறுமனே நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா டிவி வெளியே வந்துடும், கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் கீழே ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அதை ஒரு அளவு நம்ம டைட் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டோம்னா டிவி வெளியே வராது. ஏன்னா மேலே பக்காவாக அவங்க பேக் கிளாம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம தூக்கி போட்டோம்னா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். கீழே மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க்கை முடிச்சிடலாம் சிம்பிளாக. இது நீங்கள் வேறு டெக்னீஷியன் அந்த மாதிரி கூப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் செலவாகும். ஸோ செலவை தவிர்த்துடுங்க. யார்கிட்டயா ட்ரில்லிங் மிஷின் கடனுக்கு வாங்கி நீங்களே நீட்டாக பண்ணலாம். இந்த மாதிரி 2 சைடும் நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிட்டு போடலாம். இவ்வளோதான் சிம்பிள் மெத்தடு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.